தமிழக காவல்துறைக்கு விஜய் அவர்கள் புதிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதனால் தமிழக மக்களே செம ஹாப்பியில் இருக்காங்க. முக்கியமாக இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக டிஎம்கே அரசாங்கம் ஏடிஎம்கே அரசாங்கம் செய்யாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் அவர்கள் செய்ய போகிறாங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறமா முதல்ல செய்த ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 மது கடைகளை அகற்றினாங்க. டாஸ்மாக் மூடினாங்க. அதாவது கோயில், வீடு, அதுக்கப்புறமா ஸ்கூல் பக்கத்தில் இருக்க டாஸ்மாக் அகற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறமும் சில டாஸ்மாக்கள் செயல்பட்டது. அது எல்லாமே வேறு கதை. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் தமிழகத்தில் 4000 டாஸ்மாக் மேலே இருக்குது. ஸோ 4000 டாஸ்மாக்கையும் அகற்ற முடியாது. அதனால் விஜய் அவர்கள் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ டாஸ்மாக் இப்போ கவர்மெண்ட்டில் நடக்குது. ஸோ இதுக்கு மேலே கவர்மெண்ட் டாஸ்மாக் நடத்தாமல் ப்ரைவேட் நடத்துகிற மாதிரி இப்போ விஜய் அவர்கள் திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ப்ரைவேட் டாஸ்மாக் நடத்தும் போது அதிகமான தொகைக்கு மதுபானங்களை சேல் பண்ணுவாங்க. அப்படி அதிகமான தொகைக்கு மதுபானங்கள் சேல் ஆகும்போது மக்கள் அந்த தொகையை கொடுத்து மதுபானத்தை வாங்க மாட்டாங்க. இதனால் மக்களோட குடிப்பழக்கம் நாளுக்கு நாள் கம்மியாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இப்போ பிரைவேட் ஆகிட்ட ஜிஎஸ்டியும் மதுபான கடைகளுக்கு அதிகப்படுத்திடலாம். ஸோ இந்த ஒரு பிளானை தான் விஜய் அவர்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமாக எல்லா விஷயமும் டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப்